இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் முதல் வாசகத்தில் லிதியா அப்படிங்கிற ஒரு பெண்ணை குறித்து ஒரு அழகான செய்தி நமக்கு தரப்படுகிறது. இந்த முதல் வாசகத்தில் இறை வார்த்தை எப்படி போகிறது? கடவுள் லிதியாவினுடைய இதயத்தை திறந்தார். நான் இன்றைக்கு உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து இந்த கேள்வியை கேட்குறேன். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை எத்தனையோ முறை கேட்கிறோம், எத்தனையோ முறை வாசிக்கிறோம். ஆனால் அது பல நேரங்கள் நம்முடைய உள்ளத்தை திறப்பதில்லை, இல்லைன்னா நம்முடைய உள்ளத்தை தொடுவதில்லை. ஆனால் ஆற்றாங்கரையில் அவங்க அந்த பெண்கள் எல்லோருமே ஒன்று துவைத்து கொண்டிருந்திருக்கலாம், இல்லை என்றால் அவங்க உட்கார்ந்து கதை பேசிட்டு இருந்திருக்கலாம், அவங்களோட வீட்டு வேலைகளை எதையாவது செய்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் பவுலடிகளார் சென்று பேசுகிறார். அப்படி பேசுகிற பொழுது அவருடைய வார்த்தையை எத்தனையோ பேர் கேட்கிறாங்க. ஆனால் லிதியாவினுடைய உள்ளத்தை ஆண்டவர் திறந்தார் என்று இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு சொல்கிறது. அப்போ ஏன் லிதியாவை மட்டும் இன்றைக்கு ஆண்டவர் தொட்டார்? என்ன காரணம் அப்படின்னு நான் சிந்திக்கிற பொழுது நான் லிதியாவினுடைய கேரக்டர்ஸ் ஒரு 4 விஷயங்களை நான் இன்னைக்கு பார்க்குறேன். இந்த 4 கேரக்டர்ஸும் நமக்கு அவங்கள பற்றி மிகப்பெரிய அளவில் தெரியலை. ஆனாலும் இந்த முதல் வாசகத்தின் அடிப்படையில் ஒரு 4 விஷயங்கள் அந்த அம்மாட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த அம்மான்னு சொல்கிறத விட அவங்க ஒரு சின்னவங்களாக தான் இருக்கணும். அவங்ககிட்ட நான் இதை பார்க்குறேன். எனவே தான் நான் இன்றைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் ஏன் லிதியாவினுடைய உள்ளத்தை திறந்தார் என்றால் இந்த 4 கேரக்டர்ஸ் அவங்கள அதற்கு ஒருத்தியாக மாற்றுச்சு. அப்போ இன்றைக்கி நாம் கேட்டு பார்ப்போம், நம்மகிட்ட அந்த 4 கேரக்டர்ஸும் இருக்குதான். முதல்ல லிதியா யார் அப்படின்னா செந்நிற ஆடைகளை விற்பவர். ஸோ 2000 வருடங்களுக்கு முன்பு உள்ள வரலாறு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு பெண்மணி மிகச்சிறந்த வியாபாரியாக அவர் இருந்திருக்கிறார். அவங்க கணவர் ஒர்க் பண்ணல, அவங்களுடைய அப்பா ஒர்க் பண்ணல. இந்த அம்மாவை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் செந்நிற ஆடை விற்பவர். அந்த செந்நிற ஆடை அப்படிங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் உடுத்துறது. ஸோ இந்த காலத்தில் பட்டு அப்படிங்கிறது போல். அப்போ நம்ம யோசித்து பார்த்தோம்னா அந்த பெண்மணி வியாபார நுணுக்கத்தோடு இருந்திருக்கிறார் என்றால் அவளிடம் இருந்த மிகுந்த அடிப்படையான பண்பு தன்னம்பிக்கை. ஒரு ஆழமான தன்னம்பிக்கை அந்த அம்மாட்ட இருந்ததுனால தான் அவங்களால இப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை தன்னிச்சையாக எடுத்து செய்ய முடிந்திருக்கிறது. ஆக முதல் கேரக்டராக குணமாக நான் இந்த லிதியா அவங்ககிட்ட பார்க்குறது என்னென்னா தன்னம்பிக்கை அவங்ககிட்ட நிறையா இருந்துச்சு. 2வது, அவங்க வேற ஏதோ வேலையை செய்ய வந்திருக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் சொல்லப்படுகிறது அவர் கடவுளை அதிகமாக நம்பியவர் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. மேபி அவர் ஒரு யூதராக இருந்திருக்கலாம். அப்போ அவங்க கடவுளை ஆழமாக நம்புகிறாங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கு பவுல் சொல்கிறத கேட்பதற்கு முன் வந்தாங்க அப்படின்னா ஒரு திறந்த மனம், ஒரு ஓப்பன் மைண்டட், இல்லைனா ஒரு ஓப்பன் ஹார்ட்டட்னஸ் அவங்கள்ட்ட இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் எங்கே பார்க்க முடியும். நம்மகிட்ட திறந்த மனம் இருக்கிறதா, குறுகிய மனம், ஏன்னா இதுதான் பெஸ்ட்டு, இதை தாண்டி நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் அந்த அம்மா அப்படி இல்லை. நான் இந்த கடவுளை வழிபட்டாலும் இன்னொருத்தரை பற்றி, இயேசுங்கிற ஒருத்தரை பற்றி இந்த பவுலடிகளார் பேசுகிறாரு, நம்ம தான் கேட்டு தான் பார்ப்போமே. ஒரு திறந்த மனம். ஏன்னா இன்னைக்கு திறந்த மனம் நம்மிடம் பெரும்பாலோரிடம் இல்லை. ஒரு சுருங்கி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஸோ 2வது கேரக்டராக நான் பார்க்குறேன். 3வது, ஒரு விஷயத்தை அவங்க வேறு சமயத்தை சார்ந்தவங்க பவுலடிகளார் சொன்ன உடனே இதுதான் உண்மை அப்படின்னு தெரிந்து கொண்டு அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன உறுதி. ஸோ ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, இது தப்புன்னு தெரியாத தூக்கி எறிய முடியல. சில நேரங்களில் நம்மளால் இது சரின்னு தெரியுது, நம்மளால் அதை செய்ய முடியல. ஏன்னா நம்ம ஒரே விஷயத்தில் ஊறி போய் நிற்கிறோம். இன்னைக்கு இந்த அம்மா அப்படி இல்லை. ஒரு உண்மையை கண்டுபிடிச்ச உடனே சரி எது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்ச உடனே அதை நோக்கி போய் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இந்த லிதியாவிடம் இன்றைக்கு இருந்ததாக நான் பார்க்கிறேன். இது 3வது கேரக்டர். 4வது கேரக்டர், அவர் ஞானஸ்தானம் வாங்கிட்டு உடனே பவுலடிகளாரே அவங்க கூட இருந்தவங்க அவனுடைய வீட்டுக்கு விருந்துன்னு அவங்க கூப்பிடுறாங்க. பாருங்களேன், அந்த விருந்தோம்பல் பண்பு, அந்நியர்களை நேசிக்கிற, அந்நியர்களை வரவேற்கிற அந்த அற்புதமான பண்பும் இந்த அம்மாவிடம் இருந்ததாக நான் பார்க்கிறேன். ஸோ இந்த 4 கேரக்டர்ஸ் இன்றைக்கி கடவுள் அங்கே இருந்த எல்லாரையும் தொடலை, எல்லாருடைய வார்த்தையும் எல்லாருடைய மனதும் அவங்க ஓப்பன் ஆகலை கடவுளால். ஆனால் இந்த லிதியாவிடம் கடவுள் தொட்டார் என்றால், லிதியாவினுடைய மனதை ஆண்டவர் திறந்தார் என்றால், நான் இந்த 4 கேரக்டர்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 1, அந்த பெண்மணி தன்னம்பிக்கை நிறைந்தவர். 2வது, ஒரு திறந்த மனம், எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய
ஒரு திறந்த மனம் அவளிடம் இருந்தது. மூன்றாவது காரியம், அந்த பெண்மணி உண்மையை கண்டறிந்தவுடன் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம். நான்காவது காரியம், பிறரை, அந்நியரை வரவேற்கக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய அந்த அற்புதமான பண்பு லிதியாவிடம் இருந்தது. எனவே கடவுள் அவரை தொட்டார், அவருடைய மனதை மாற்றினார். இன்றைக்கி நாம் இந்த கேள்வி கேட்போம், நம்மகிட்ட இந்த 4 கேரக்டர் இருக்குதா? இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக கடவுளுடைய வார்த்தைகளும் நம்மை வருடும், கடவுளும் நம்மை தொடுவார், நம்முடைய மைண்டும் அதற்கு ஓப்பன் ஆகும். நாமும் நல்ல கிறிஸ்தவர்களாக, உண்மையான மனிதர்களாக லிதியாவை போல வாழ முடியும். அப்படி வாழ அந்த 4 கேரக்டர்ஸையும் நீங்கள் உள்வாங்க இன்றைக்கி தயாராக இருக்கிறீங்களா? கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.